அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷேக் ரிஸி முஃப்தி அவர்களே, மறுவலும் ரீஎலெக்ட் பண்ணப்பட்ட அகில இலங்கை ஜமீத் உலமாவின் தலைவர் அவர்களே, செயலாளர் ஷேக் ஹர்கம் நூராமித் அவர்களே, உங்களே மறுவ தெரிவு செஞ்சுக்கிறாங்க செக்ரட்டரியா. முதலாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவித்து கொள்கிறோம். அது உங்களை எலெக்ட் பண்ணினது சரியா பிள்ளையா? ரிஸி முஃப்தி சாப் அவங்க 23வது வருஷமாக தலைவராக வந்திருக்கிறது சரியா பிள்ளையாண்டு அது சமூகம் பேசும், அது வேறு சப்ஜெக்ட். நான் அந்த சப்ஜெக்டெல்லாம் இனி பேச வந்தேன். அதை இனி பேச வந்தால் வீடியோ பெருசாகிடும். நான் இனி பேச வந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா ஹசரத் மார்களே? நேற்று முதநாத்து எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு குரூப், எங்களோட முஸ்லீம் குரூப், சிவில் சொசைட்டிலேருந்து சிவில் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும் அதே மாதிரி ஜமீத் உலமாலேருந்தும் கொஞ்சம் பேர் பேத்து ஃபாரின் மினிஸ்டர் விஜித ஹேரத்தை மீட் பண்ணினாங்க. அது யாரோட? எங்களோட மௌலவி முனீர் முலஃபர் டிப்யூட்டி மினிஸ்டரோட போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி சமூகத்தில் பல விஷயங்களை பேசினாங்களாம் என்று நாங்கள் நியூஸில் கேள்விப்பட்டோம், வந்த நியூஸில் கேள்விப்பட்டோம். அதில் ஒன்று தான் இப்போ 2 வருஷமாக, கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஹாபரில் ஒதுக்கப்பட்டிருக்கிற புனிதமான அல் குர்ஆன் யாரோ ஒரு ஆளால் ஒரு நல்ல மனிதன் ஆயிக்கணும். ஏண்டா அவர் ஒரு நல்ல மனிதன் சுட்டித்தானே குர்ஆனை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வச்சுக்கிறார். அது யாவரத்துக்கு இல்லை அனுப்பிக்கிறார். அது எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு பிரயோசனமாக ஆயிக்கட்டும்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் அனுப்பிக்கிறார். அந்த மனுஷன் யார் எவருன்னு எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு உண்மையில் அவர் யாருன்னு தெரியாது. சாதிக் காஜியார் என்ற ஒரு மக்கள் இருக்கிற ஒரு ஆள், ஸ்ரீலங்கன் ஒரு ஆள், அவர் இப்போ நல்ல பொசிஷனில் அங்கே இருக்கிறாராம். அவர் அனுப்பி வச்சுக்கிற குர்ஆன் 2 வருஷமாக இன்றைக்கு அது ஹாபரில் இருக்குது. அப்போ ரணில் விக்ரமசிங்கிற காலத்தில் கூட எங்களுக்கு தெரிஞ்சது ஆசாத் சாலி எல்லாம் பேசி அது எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு விடிக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசிக்கிறாங்கன்னு எல்லாம் நியூஸ் வந்துச்சு அந்த நேரம். அப்புறம் அது சரி வரல ஏதோ ஒரு காரணத்தினால. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷமாவது இன்னும் எடுக்க கிடைக்கல. அநேகமான முஸ்லீம்கள் வாக்களித்த இந்த அரசாங்கம், இந்த பிரசிடென்ட் இன்னும் எடுக்க கிடைக்கல. அப்போ உண்மையிலே நேற்று முதலாவது மினிஸ்டரை மீட் பண்ண போன நேரம் மினிஸ்டர் சொல்லிக்கிறாராம், இந்த விஷயத்தை பேசின நேரம், இது உங்களோட ஆட்களுக்கு இடையிலே கொஞ்சம் பேர்த்த திவானம் பண்ணுறாங்க, உங்களை அங்கேயே கட்டி அத்திரத்தமாக மீக பாக்கியில் கியாரமே மீக்க எலியட்டதாண்ட இல்லை சார் ஓகொல்லம் கத்தாக்கரில் பேரகன்னு தெண்டவில்லை கியாண்ட என்று சொல்லிக்கிறாராம். அது கேள்விப்பட்ட நேரத்தில் உண்மையிலே வெக்கப்பட்டோம். ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் சரியானமாய் கவலைப்பட்டோம், வெக்கப்பட்டோம். இப்போ நான் நினச்சது யாருடைய வேலையாக்கும் என்று சொல்லி யோசிச்சு நீந்தோம். அப்போ அநேகமாக இந்த மாதிரி சில வேலைகள் செய்கிறது ஒரு கூட்டம் முடியுது ஸ்ரீலங்காவில். அவங்களோட கொள்கைக்கு மாற்றமான கொள்கை யார் ஈக்கிறாங்களோ அந்த கொள்கையை உள்ள ஆட்கள் அவங்க என்ன செய்வாங்க, காட்டி கொடுப்பாங்க, போட்டு கொடுப்பாங்க. இது ஈஸ்ட் அட்டாக்கு பிறகு தலை தூக்கி நடந்துச்சு, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நான் உண்மையில் நினைச்சோம், இது அந்த கொள்கையில் இருக்கிறவங்க தான் இந்த வேலையை செஞ்சுப்பாங்களாக்கும் என்று சொல்லி நான் யோசிச்சு இருந்தோம். இதில் யார் பின்னணியை தேடி பார்க்க முடியும் யோசிச்சு நீக்குள்ள. இன்றைக்கு வெளிநிலையிலேருந்து வார சில ஆடியோ மெசேஜ், வாட்ஸ்அப்பில் வார மெசேஜை பார்க்கல நவுது வில்லா புது எங்களுக்கு ஷொக்காகிச்சு. இதுக்கு தடையாக இருக்கிறது ஜமீத் உலமா. நவுது வில்லா எங்களுக்கு எல்லாம் மன்னிக்கணும், நாங்கள் பேசுகிற பிழையாயிருந்தா. இதுக்கு தடையாக இருக்கிறது ஜமியத் உலமா. அதில் ஒரு ஆள் வாய்ஸ் கட்டில் போடுறார். நாங்கள் போய்த்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோட பற்றி பேசினோம், கஸ்டம்ஸில் யாரோ பெரியத்தரோட பற்றி பேசினோம். அவர் சொன்னாராம், මේක ඔගොල්ලන්ගේ මෞලවිවරු කට්ටියක් තමයි මේක එපා කියලා කියන්නේ, මේකට විරුද්ධ වෙන්නේ. එනිසා ඔගොල්ලෝ ගිහලා ඔයගොල්ලන්ගේ උලමා සභාව කියලා තියෙනවානේ, ඒකට ගිහලා කතා කරලා ඒගොල්ලන්ගෙන් පුළුවන් නම් ලියුමක් අරන් එන්න. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஆள் சொல்கிறாரு, நான் பேத்து ஷேக் ஹர்கம் நூராமித் செக்ரட்டரி என்ற அடிப்படையில் அவர்கிட்ட பேத்து ஷேக்கிட்ட பேத்து நான் லெட்டர் கேட்டோம். அவர் தாரன்ட்டு கடைசியாக காட்டி தரல, பேரை சொல்லியே சொல்கிறார். ஆயிரத்த நானும் பயப்படாம பேரை சொல்கிறேன், ஏன்னா நான் படுதூர் பேசல, அல்ல என்னை மன்னிக்கணும். அவர் அந்த வாய்ஸ் கட்டெல்லாம் கட்டிக்குது வாட்ஸ்அப்பில் காலையிலேருந்து இந்த மார்னிங்லேருந்து அது சர்க்குலேட் ஆகுது. அப்போ அது உண்மையாயிருந்தா ஷேக் அவங்களே எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். அப்போ இந்த ஜமியத்துல் உலமா இப்போ அலி சப்ரி முன்னாள் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, முஸ்லிம்ஸ் அதாவது டிவோர்ஸ் அண்ட் மேரேஜ் அந்த ஆக்டை மாற்றிக்கொள்ளலாமே தாராள
ஜமீத்துல் உலமாவால். அது சரியா பிள்ளையாட்டா இப்போ நீங்கள் பேசுனீங்க, அவர் பேசினால் அது ரைட் ஓகே. அப்போ அவர் சொல்கிறாரே, ஒரு படித்தவர், ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, அவர் வாய்க்கு வந்ததை பேச மாட்டார் நினைக்கிறோம் நாங்கள். அப்படி அவர் சொல்கிறாரு, இதுக்கு தடையாகிக்கிற ஜமீத்துல் உலமா. அப்போ அது ஒரு சைட். இப்போ இன்றைக்கு இந்த குர்ஆன் விஷயத்தை வந்தாலும் இந்த குர்ஆனை வெளியெடுக்கிறதுக்கு தடையாகிக்கிற ஜமீத்துல் உலமாண்டா எவ்வளோ பெரிய பாவம் யாரம்பே. எங்களோட ஒவ்வொருத்தட்ட மனசாட்சி நான் கேட்கணுமா இல்லையா? එනිසා මම සිංහලෙනුත් කියන්නම් මේ ෂේඛ් නූරාමිත් ඔබතුමාටයි. මේක ඔබතුමා ලේකම් සභාපතිතුමා පැත්තක ඉන්නවා, උත් ඉන්නවා. ඔහුගේ ඒ සම්බන්ධයෙන් අපි පස්සේ කතා කරනවා. මේක ඔබතුමාට ඒ මිනිස්සු ඇවිල්ලා ලියුමක් ඉල්ලුවලු. ඔබතුමා දෙන්නම් කියලා ලියුම දුන්නේ නැල්ලු. රේගුවෙන් කියනවලු ඕගොල්ලන්ගේ ලියුමක් අරන් ඉන්න කියලා. එතකොට මේ අඩුම තරමින් ඒ රේගුවේ දෙනවද නැද්ද කියලා වෙන කතාවක්. ඔයගොල්ලන්ට මේ ලියුමක් කිල්ලලා තිබ්බනම් ඒ ලියුම දෙන්න තිබුණා නේද? මේක මහා ලොකු වැඩක් නෙමෙයි නේද මේ ෂේඛ්? එතකොට ඇයි මේ අපරාධය අපි කරන්නේ? එනිසා புதிய தலைவர் அவர்களே, புதிதாக தெரிவு செய்யப்பட்ட, மறுவலும் தெரிவு செய்யப்பட்ட, ரீஎலெக்ட் பண்ணப்பட்ட ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களே, பெருசாக ஒன்றும் செய்வானும், சமூகத்துக்கு பெருசாக ஒன்றும் செஞ்சிருவானும். சரியா? இந்த மாதிரி சின்ன விஷயம். இப்போ நேற்று முதல்நாள் அந்த கஃபூரியாட ப்ராப்பர்ட்டி பறிப்பேத்துட்டு அதுக்கும் என்னமோ உங்கள்கிட்ட லெட்டரை கொடுத்ததுன்னும் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை அந்த நேரம் கேள்விப்பட்டுச்சு. அந்த சொத்தும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு பறிப்பேற்றுட்டு அது இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அதே மாதிரி வேறு எத்தனை விஷயங்கள் இருக்குது. சரி, பெருசாக நீங்கள் சமூகத்துக்கு ஒன்றும் பெருசாக செஞ்சிருவானும் ஷேக். ஒரே ஒரு வேலை, இந்த குர்ஆன் அல்லாட கலாம். என்னை விட உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாம் கோல்பிடி பள்ளியில் இப்படியெல்லாம் பயன் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து கேட்டுவிட்டு தான் நிற்கிறேன் சும்மாவில். உங்களோட வைஸ் பிரசிடண்டாக வந்திருக்கிற அப்துல் ஹாலிக் மௌலவி கோல்பிடி பள்ளியில் என்னெல்லாம் பயன் பண்ணுவார். கேட்டுவிட்டு தானே இருந்திக்கிறோம் நாங்கள். அப்போ பயான் பண்ணுறதுலேருந்து ஒரு 10% சேலில் காட்டி 10%, நாங்கள் 100% எப்படியுமே இல்லை. நாங்கள் பேசுகிறதெல்லாம் 100% எப்படியுமே செய்யலான்னு வச்சுக்கொள்ளுமே. ஏன்னா நாங்கள் அவுளியாக்களோ வேறு யாரோ இல்லையே. நாங்கள் ஒரு 50% மிச்சம் கஷ்டம். 10% நாங்கள் பேசுகிறத அதை எங்களோட செயலில் காட்டுறேன். அப்போ இந்த குர்ஆனை சாதிக்காஜியார் தாராயின்ட்டு போட்டும், அந்த மனுஷன் ஏதோ ஒரு காரணத்தினால் ஸ்ரீலங்கா அனுப்பிக்கிறார் தான் தாராவது பாவிச்சிட்டு போட்டும் இந்த குர்ஆன் டிரான்ஸ்லேஷனோடு. இதில் என்ன பிழைக்குது சார்? பிழைந்தால் அது அவருக்கு சுற்றி காட்டுங்கள். நீங்கள் அனுப்பி ஒரு குர்ஆனில் இப்படி டிரான்ஸ்லேஷனில் பிழைக்குது. அது சுற்றி எங்களுக்கு இதை வெளியே எடுத்துக்கொள்ளலாம் வைக்கிறோம். அப்படியாவது சொல்கிறீங்களா? இல்லையா சுரத்? ஆகவே தயவு செய்து இதுக்கு போகிற இன்றைக்கு நீ எலெக்ட் ஆகிட்டீங்க, மறுபடியும் ரீஎலெக்ட் ஆகிட்டீங்க. அதை பற்றி பேச வரல. சரியா பிள்ளையாண்ட சமூகம் பேசும். அது எங்களோட வேலை இல்லை. இப்போ எங்களோட வேலை தான். அது இப்போ நான் பேசுகிறேன் சரியில்லை. தயவு செய்து உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இந்த குர்ஆனை ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யுங்கோ. தயவாக அல்லாஹ்க்காக வேண்டி கேட்குறோம், சமூகத்துக்காக வேண்டி கேட்குறோம். சாதிக்காஜியார் எனக்கு தாரண்டே தெரியா, அவருக்கு நான் இப்போ பேசுகிற நானும் யாருன்னு என்னை அவருக்கு தெரியா. இதுதான் உண்மை. அந்த மினிஸ்டரோட பேசிட்டு வந்த நியூஸில் பார்த்த நேரத்துலேருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் மனசில் சரியான கவலையாகிக்குது. ஆகவே தயவு செய்து இதில் முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டை அவங்களோட பங்களிப்பு தான் அவங்களையும் கூப்பிட்டு, ஏன்னா நீங்கள் ஒரே அங்கே போகிறீங்க கூட ஆக்கள், அவங்க இங்கே வர அவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இந்த அளவு கூட ஹஜ் கமிட்டி வந்து அம்மானா பேங்க்கில் 10 மாதத்துக்கு முந்தைய அஜாஜிகளுக்கு 7 லட்ச ரூபா சல்லி போட சொல்லிக்கிறேன். அதுக்கும் உங்களோட சரி சம்பந்தம் நீக்குமே ஆசுறது. அந்த அளவுக்கு ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இடையில ஈக்குது. அவங்களையும் கூப்பிட்டு கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிரெக்டரோ யாரையோ கூப்பிட்டு உட்கார வச்சு இது பேசி தயவு செய்து இந்த குர்ஆனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.